30 அடி தார் ரோடு ஃபேசிங்ல மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், பில்டிங் ஏரியா கீழையும் மேலையும் சேர்த்து 1600 ஸ்கொயர் ஃபீட். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. லேசர் கட்டிங் டிசைன், எலிவேஷன் கிளாஸ், டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவா டிசைன் பண்ணிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸ்ல லேசர் கட்டிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அழகான மெட்டல் கேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மெட்டல் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 12x16. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில வீட்டை சுத்தியுமே நல்லா ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ வீட்டை சுத்தி ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ளோரிங் டைல்ஸ் மேட்ச் பண்ணி போர்டிகோ வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே போர்டிகோ ஏரியா கம்ப்ளீட்டாவே லேயிங் பண்ணி கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் நீட்டாவும் இருக்கு. அஞ்சுக்கு 7 சைஸ்ல டீ குட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்ல 2 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டா கிரானைட்ல டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. மெயின் டோர் கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட ஃபோயர் ஏரியா சைஸ் 6x6. ஃபோயர் ஏரியாவை தாண்டி உள்ள என்ட்ரி ஆனோம்னா லிவிங் ஹால் சைஸ் 16x16. ஹால்ல இருந்து இப்ப வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னி மூலையில அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து 16x10 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே கிச்சன் ஏரியா கம்ப்ளீட்டாவே லேயிங் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிச்சனோட வெஸ்ட் வால்ல லாப்டாப் டு டைனிங் ஏரியா வரைக்குமே கொடுத்து அதுக்கு கீழே நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைனிங் ஏரியால இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க கிழக்கு பார்த்து ஒரு டோர் அமைச்சு கொடுத்திருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜலமூலையில இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பாத்தீங்கன்னா 350 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5500 லிட்டர். வீட்டோட பேக் சைட் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அவுட்டர் டைல் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சைஸ் 4x5. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மினி பெட்ரூம் சைஸ் 11x8. இந்த ஃபர்ஸ்ட் மினி பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் சைஸ் 5x6. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸ் கம்ப்ளீட்டா கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x17. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட், சைஸ் 4x9. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அட்டாச்டு ஃப்ரண்ட் பால்கனியை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x9. லேசர் கட்டிங் டிசைன், எலிவேஷன் கிளாஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனியை ரொம்ப அழகாவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கிற வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x11. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் 9x4 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகும்போது மலுமிச்சம்பட்டிங்கிற இடத்துல இருந்து போடிப்பாளையம் போற ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும், இல்ல இந்த வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமா வந்து நீங்க வீட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 60 lakh நெகோஷியபிள். வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்க அடுத்தடுத்து போற வீடியோஸை கண்டினியூஸா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.